ஒரு அழகான ஒரு செய்தி நம்மளுடைய உள்ளத்துல ஆழமா பதிய வச்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரூஹ அல்லாஹ் எங்க வச்சு கைப்பற்றினா? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மடியில வச்சு. ஏன் சஜிதால இருக்கும்போது கைப்பற்றி இருக்கலாமே, நோன்பு வச்சிருக்கும் போது கைப்பற்றி இருக்கலாமே, தவாஃபு செய்யும் போது கைப்பற்றி இருக்கலாமே, குர்ஆன் ஓதும் போது கைப்பற்றி இருக்கலாமே. இவைகள் அனைத்தையும் விட சிறந்தது மனைவியினுடைய மடி. அதனாலதான் தன்னுடைய ஹபீப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய மனைவியின் மடியில் தலை வைத்திருக்கும் நிலையில் அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றினான் என்பதாக சொல்றான். இதை விட உயர்வா சொல்ல தேவையில்லை. குர்ஆன் ஓதுவதை விட மனைவியின் மடி சிறந்தது. சஜிதாவில் இருப்பதை விட மனைவியினுடைய மடி சிறந்தது. தவாஃபு செய்வதை விட மனைவியினுடைய மடி சிறந்தது. காபத்துல்லாவிலே முகத்தை வைத்திருப்பதை விட மனைவியினுடைய மடி சிறந்தது. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய மனைவியின் மடியில் தலை வைத்திருக்கும் நிலையில் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றினான் என்பதாக சொல்வார்கள். என்றால் மனைவியினுடைய உயர்வை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இல்லையா?